உங்களால் தான் நான், உங்களுக்காகவே நான். ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். தமிழகம் மட்டுமில்லாம பூமி பந்தின் கடைக்கோடியில நிகழும் அறிவியல் ஆச்சரியங்களையும் விஞ்ஞான வினோதங்களையும் சர்வதேச அரசியலில் நிகழும் மாற்றங்களையும் உலக மொழிகளின் இலக்கண இலக்கியங்களையும் ஆய்ந்து அனைத்தையும் விரல் நுனியில் அறிந்து வைத்துள்ள புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்கள் புவிக்கோளின் புண்ணிய தாய். தாய்க்குலங்கள் துதிக்கும் தெய்வாம்சம், தெய்வாம்சம் நிறைந்த கருணை கடல், கடல் ஆழத்தையும் விஞ்சும் நுண்மான் நுழைப்புலம், புலமையுடையோரும் பிரமிக்கும் பன்முகத்தன்மை, தன்மை மிகு தமிழ்தாயின் தவ புதல்வி. புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்கள் புத்துலகை படைத்திட்ட போர்வாள், எதிர்போரின் சிம்ம சொப்பனம், சொப்பனத்திலும் வெல்ல முடியாத எரிமலை, எரிமலையின் வெப்பம், பனிக்கடலின் குளிர்ச்சி, இரண்டும் ஒருங்கிணைந்த அதிசயம், அதிசய திட்டங்களை அரங்கேற்றும் புதுமை, புதுமைகளை படைக்கும் புரட்சி சுடல், சுடலும் புவியின் மைய அச்சு, அச்சமில்லா தலைமை, தலைமையேற்று நடத்தும் தகைமை, தகைமையுடன் தீட்டும் திட்டங்களால் தமிழகத்திற்கு பெருமை, பெருமை பெறச் செய்த புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களை கண்டு மாற்றாருக்கு பொறாமை, பொறாமையால் அவர்களுக்கு ஏற்பட்டது சிறுமை, சிறுமை குணத்தால் அவர்கள் சொல்வதெல்லாம் பொய்மை, பொய்மை உரைப்பதால் அவர்களிடம் இல்லை உண்மை. உண்மையாய் உழைப்பதால் உலகில் உயர்கிறது புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களின் மேன்மை. மேன்மை திறன் கண்டு வியக்கும் ஆன்றோர், சான்றோர், பெரியோர், பெற்றோர், நல்லோர் என அனைவரும் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களை போற்றுகின்றனர். புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு 2 வயதாக இருந்தபோது அவரது தந்தை மரணமடைந்தார். தந்தையின் அரவணைப்பின்றி தாயின் மடியில் தவழ்ந்த புரட்சி தலைவி பள்ளி படிப்பின் போது அபார ஞானத்துடனும் கடினமான பாடங்களையும் கிரகித்துக் கொள்ளும் சக்தியுடனும் மாணவர்களிடையே தனித்துவமிக்கவராக திகழ்ந்தார். படிப்பில் மட்டுமல்லாது நடனக்கலையிலும் சிறந்து விளங்கிய புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா திரைத்துறையிலும் தனி முத்திரை பதித்தார். புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்கள் அல்லும் பகலும் அயராது சுற்றும் பூமியைப் போல் பணியாற்றுவதை கண்ட புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அஇஅதிமுக என்ற மாபெரும் மக்கள் இயக்கத்தை காக்கவும் தொண்டர்களை வழி நடத்தவும் அரசியல் வாழ்விற்கு அழைத்து வந்தார். கழகத்தை, ஏழை எளிய மக்களின் இயக்கத்தை தனக்கு பிறகு தலைமையேற்று நடத்தவும் தமிழர்களின் வாழ்வில் ஒளிவிளக்கேற்றவும் தகுதி படைத்த நிகரற்ற தலைவி செல்வி ஜெயலலிதா என்பதை நன்கு உணர்ந்த புரட்சி தலைவர் அஇஅதிமுகவின் கொள்கை பரப்பு செயலாளராக நியமித்தார். 1984ஆம் ஆண்டு 8வது சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் அஇஅதிமுக கூட்டணி பிரம்மாண்ட வெற்றி பெறுவதற்கு புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதாவின் அயராத சூறாவளி சுற்றுப்பயணம் காரணமாக அமைந்தது. 3வது முறையாக மக்கள் திலகம் எம்ஜிஆர் தலைமையில் ஆட்சி மலர்ந்தது. புரட்சி தலைவியின் புகழ் அஇஅதிமுகவில் ஓங்குவதை பொறுக்க மாட்டாத சிலர் புரட்சி தலைவிக்கு எதிராக சிண்டு முடிய முனைந்த போதும் செல்வி ஜெயலலிதாவின் அப்பழுக்கற்ற தியாக சிந்தனையுடன் கூடிய செயலாற்றல் காரணமாக தொண்டர்களின் உள்ளத்தில் தன்னிகரற்ற தலைவியாக விளங்கினார். புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆரின் மறைவுக்கு பிறகு உள்ளம் கலங்கி நின்ற தொண்டர்கள் அஇஅதிமுகவை வழிநடத்தும் சக்தியாக, நாளைய இந்தியாவின் மறு உருவாக புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதாவை தலைமையேற்க வேண்டினர். அஇஅதிமுகவை அழிக்க வேண்டும் என்ற நோக்கில் கங்கணம் கட்டி கொண்டிருந்த கருந்தேள் சமயம் பார்த்து அஇஅதிமுகவை பிளக்க பார்த்தது. காண்போர் உள்ளத்தை கவர்ந்தெழுக்கும் அறிவும் கணக்கற்ற மக்களின் ஆதரவு என்ற செல்வாக்கும் புரட்சி தலைவியின் தலைமைக்கு மகுடம் சேர்த்தன. அசைக்கவே முடியாமல் மக்களின் மனதில் அவதானித்திருக்கும் புரட்சி தலைவியின் செல்வாக்கை செல்லா காசாக்க நினைத்த நீச எண்ணம் படைத்த சகுனி மனிதாபிமானமற்ற கொடூர செயல்களை கட்டவிட்டு விட்டார். சட்டப்பேரவையில் புரட்சி தலைவி மீது நடத்தப்பட்ட தாக்குதல், கூலிப்படை மூலம் ஏவிவிடப்பட்ட கொலை முயற்சி உள்ளிட்ட எண்ணற்ற தொல்லைகள் விஷபானங்களாய் எரியப்பட்ட போதும் சற்றும் கலங்காமல் நாளைய இந்தியாவை வல்லரசாக்க வேண்டும் என்ற நன்னோக்கில் அனைத்தையும் ஏற்றார் புரட்சி தலைவி. புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்கள் குழந்தை பருவம் முதல் எதிர்கொண்ட இன்னல்களையும் துன்பங்களையும் சோதனைகளையும் சாதனைகளாகவும் வெற்றி படிக்கட்டுகளாகவும் மாற்றிய நிகழ்வுகள் குறித்த பதிவுகள்தான் இன்றைய மக்களின் முதல்வர் நிகழ்ச்சி. புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்கள் குழந்தை பருவம் முதலே தமது தனித்துவமான குணத்தினால் பள்ளி படிப்பில் சிறந்த மாணவியாக திகழ்ந்து திரைப்படத்துறையில் தனி முத்திரை பதித்துள்ளார். புரட்சி தலைவர் எம்ஜிஆருடன் இணைந்து நடித்த 1000ல் ஒருவன் படம் புரட்சி தலைவியின் நடிப்புக்கு முத்தாய்ப்பாக அமைந்தது. திரைத்துறையில் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்கள் கடந்து வந்த பாதையை இப்பொழுது பார்க்கலாம். முதலிடத்திற்கு சொந்தக்காரரான புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா பள்ளி பருவத்திலேயே அளவற்ற அறிவு திறனுடனும்
அபார ஞாபக சக்தியுடனும் திகழ்ந்தார். தந்தையார் ஜெயராமன் புரட்சி தலைவியின் 2 வயதிலேயே மரணமடைந்த பின்னர் அன்னை சந்தியாவின் அரவணைப்பில் பள்ளி கல்வியை தொடர்ந்தார். ஆசிரியர்களும் வியக்கத்தக்க அளவில் ஆங்கில புலமையுடன், கேட்டதும் கிரகித்துக் கொள்ளும் சக்தியுடன் புரட்சி தலைவி படிப்பில் ஆர்வம் காட்டியது உடன் பயிலும் மாணவர்களுக்கு பக்கபலமாக இருந்தது. ஏனெனில் புரட்சி தலைவியுடன் பயின்ற மாணவர்களுக்கு சந்தேகம் எழுந்த போதெல்லாம் அவர்களுக்கு ஆசானாக, தோழியாக, நட்பு பாராட்டும் சிநேகிதியாக புரட்சி தலைவி திகழ்ந்தார். இதனுடைய புரட்சி தலைவி நடன ஆசிரியை சரசாவிடம் பரதமும் கற்று வந்தார். பரதத்தில் தேர்ச்சியடைந்த புரட்சி தலைவியின் அரங்கேற்றம் மயிலாப்பூர் ரசிகரஞ்சனி சபாவில் எழிலாக நடைபெற்றது. சென்னை சர்ச் பார்க் கான்வென்ட்டில் பயின்று கொண்டிருந்த போதே நாட்டியத்திலும் சங்கீதத்திலும் சிறந்து விளங்கிய புரட்சி தலைவிக்கு எபிசல் ஆங்கில திரைப்படத்தில் நடிப்பதற்கான அழைப்பு இயக்குனர் சங்கர் வி. கிரி மூலம் வந்தது. இதில் எவ்வித அச்சமுமின்றி இயல்பாக நடிப்பாற்றலை வெளிப்படுத்திய புரட்சி தலைவிக்கு கன்னட திரைப்படமான ஸ்ரீசைல மகாத்மேயில் ஆரூரு பட்டாபி இயக்கத்தில் நடிக்கும் வாய்ப்பு தேடி வந்தது. இதைத் தொடர்ந்து திரைப்படத்துறையில் பல்வேறு இயக்குநர்களின் நடிப்பில் பணியாற்ற அழைப்புகள் வந்த போதிலும் இயக்குனர் B.R. பந்துலு இயக்கத்தில் கன்னட திரைப்படத்தில் கதாநாயகியாக நடிக்கும் வாய்ப்பு வீடு தேடி வந்தது. சின்னாட கொம்பே என்று பெயரிடப்பட்ட கன்னட படத்தில் முதல் முறையாக நாயகியாக புரட்சி தலைவி அறிமுகமானார். இதனைத் தொடர்ந்து வெண்ணிற ஆடை திரைப்படத்தின் மூலம் தமிழில் அறிமுகமான புரட்சி தலைவியின் புகழ் 8 திக்கும் பரவியது. இதையடுத்து புரட்சி தலைவர் எம்ஜிஆருடன் 1000ல் ஒருவன் திரைப்படத்தில் நாயகியாக புரட்சி தலைவி இணைந்து நடித்தார். இதனைத் தொடர்ந்து கன்னித்தாய், முகராசி, தனிப்பிறவி, சந்திரோதயம், தாய்க்கு தலைமகன், அரச கட்டளை, காவல்காரன், குடியிருந்த கோயில், காதல் வாகனம், கணவன், கண்ணன் என் காதலன், ஒளிவிளக்கு, ரகசிய போலீஸ் 115, நம் நாடு, குமரிக்கோட்டம், ஒரு தாய் மக்கள், நீரும் நெருப்பும், அன்னமிட்ட கை, ராமன் தேடிய சீதை, பட்டிக்காட்டு பொன்னையா உள்ளிட்ட திரைப்படங்களில் புரட்சி தலைவருடன் புரட்சி தலைவி இணைந்து நடித்தார். தமிழ், ஆங்கிலம், தெலுங்கு, கன்னட படங்களில் நடித்ததுடன் புரட்சி தலைவி ஹிந்தியிலும் தனது முத்திரையை இசட் திரைப்படத்தின் மூலம் பதித்தார். நடிப்பில் முன்னணி வகித்த புரட்சி தலைவியின் குரலிலும் சங்கீதம் நிரம்பி இருந்தது. அதன்படி பல்வேறு திரைப்படங்களுக்கு பாடல்களையும் பாடியுள்ளார். தமிழில் பட்டிக்காடா பட்டணமா மற்றும் சூரியகாந்தி ஆகிய படங்களுக்காக 2 முறை சிறந்த நடிகைக்கான பிலிம்பேர் விருதுகளை பெற்றுள்ள புரட்சி தலைவி ஸ்ரீ கிருஷ்ண சத்யா என்ற தெலுங்கு படத்திற்காகவும் பிலிம்பேர் விருதை பெற்றுள்ளார். தமது அறிவாலும் ஆற்றலாலும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் இதய சிம்மாசனத்தில் இடம்பெற்றிருந்த புரட்சி தலைவி அஇஅதிமுக என்ற மாபெரும் மக்கள் இயக்கத்திற்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கும் பக்கபலமாக வலுச்சேர்க்கும் விதமாக புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் அஇஅதிமுகவின் கொள்கை பரப்பு செயலாளராக நியமிக்கப்பட்டார். கழகத்தை ஏழை எளிய மக்களின் இயக்கத்தை தனக்கு பிறகு தலைமையேற்று நடத்தவும் தமிழர்களின் வாழ்வில் ஒளிவிளக்கேற்றவும் தகுதி படைத்த நிகரற்ற தலைவி செல்வி ஜெயலலிதா என்பதை நன்கு உணர்ந்த புரட்சி தலைவர் இயக்கத்தை காக்கவும் தொண்டர்களை வழிநடத்தவும் அரசியல் வாழ்விற்கு அழைத்து வந்தார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் கொள்கை பரப்பு செயலாளராக நியமிக்கப்பட்ட புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்கள் சுடலும் சூறாவளி போல பட்டி தொட்டி எங்கும் பிரச்சாரம் மேற்கொண்டதன் பலனாக அஇஅதிமுக மீண்டும் அரியணை ஏறியது. டாக்டர் எம்ஜிஆரின் மறைவுக்கு பிறகு கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களால் ஏகமனதாக கழக பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆற்றிய அருந்தொண்டு குறித்து பார்க்கலாம். புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதாவை மக்கள் திலகம் எம்ஜிஆர் சத்துணவு திட்ட உயர்மட்ட குழு உறுப்பினராக நியமனம் செய்ததை அடுத்து கிராமப்புற நகர்ப்புற மாணவர்களுக்கும் சத்துணவு கிடைக்கும் வகையில் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து இத்திட்டத்தை மேம்படுத்தினார். இதனால் புரட்சி தலைவியை வெகுவாக பாராட்டிய எம்ஜிஆர்
மாநிலங்களவையிலும் புரட்சி தலைவியின் பங்களிப்பு இருக்க வேண்டும் என்பதற்காக அஇஅதிமுக சார்பில் 1984ஆம் ஆண்டு மார்ச் 29ஆம் தேதி ஒருமனதாக மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆயிரத்து 1984ஆம் ஆண்டு 8வது சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் அஇஅதிமுக கூட்டணி பிரம்மாண்ட வெற்றி பெறுவதற்கு புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதாவின் அயராத சூறாவளி பயணம் காரணமாக அமைந்தது. 3வது முறையாக மக்கள் திலகம் எம்ஜிஆர் தலைமையில் ஆட்சி மலர்ந்தது. புரட்சி தலைவியின் புகழ் அஇஅதிமுகவில் ஓங்குவதை பொறுக்க மாட்டாத சிலர் புரட்சி தலைவிக்கு எதிராக சிண்டு முடிய முனைந்த போதும் செல்வி ஜெயலலிதாவின் அப்பழுக்கற்ற தியாக சிந்தனையுடன் கூடிய செயலாற்றல் காரணமாக தொண்டர்களின் உள்ளத்தில் தன்னிகரற்ற தலைவியாக விளங்கினார். ஆயிரத்து 1987ஆம் ஆண்டு டிசம்பர் 24 அலை கடலும் அமைதியானது. காரணம் தேடிய போது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இயற்கை எய்திய செய்தி மக்களின் நெஞ்சங்களில் பேரிடியாய் இறங்கியது. புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் மறைவு மாற்றுக் கட்சிகளுக்கு மகிழ்ச்சியை தந்தது. அஇஅதிமுக அடியோடு அழிந்ததாக எக்காலமிட்டனர். உள்ளம் கலங்கி நின்ற தொண்டர்கள் அஇஅதிமுகவை வழிநடத்தும் சக்தியாக நாளைய இந்தியாவின் மறு உருவாக புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதாவை தலைமையேற்க வேண்டினர். அஇஅதிமுகவை அழிக்க வேண்டும் என்ற நோக்கில் கங்கணம் கட்டிக்கொண்டிருந்த கருந்தேள் சமயம் பார்த்து அஇஅதிமுகவை பிளக்க பார்த்தது. காண்போர் உள்ளத்தை கவர்ந்திழுக்கும் அறிவும் கணக்கற்ற மக்களின் ஆதரவு என்ற செல்வாக்கும் புரட்சி தலைவியின் தலைமைக்கு மகுடம் சேர்த்தன. காழ்ப்புணர்ச்சியில் வெதும்பிக் கொண்டிருந்த வீணர் கூட்டம் சொல்லனா துயரத்தில் சோர்ந்து கிடந்தது. வழி தீர்க்க சந்தர்ப்பம் வராதா என காத்திருந்த கயவர்கள் மத்தியில் வீறு கொண்ட வேங்கையாக திகழ்ந்தார் புரட்சி தலைவி. அசைக்கவே முடியாமல் மக்களின் மனதில் அவதானித்திருக்கும் புரட்சி தலைவியின் செல்வாக்கை செல்லாக்காசாக்க நினைத்த நீச எண்ணம் படைத்த சகுனி மனிதாபிமானமற்ற கொடூரச் செயல்களை கட்டவிட்டு விட்டார். சட்டப்பேரவையில் அரங்கேறியது அதர்மத்தின் ஆட்சி. புரட்சி தலைவி எடுத்தார் சபதம். நீதி கேட்டு நெடுவழி நடந்தார். மக்கள் மனம் பதைத்தது. மீண்டும் வரக்கூடாது மாபாதகனின் ஆட்சி என்று மக்கள் வெகுண்டெழுந்தனர். சட்டப்பேரவையில் புரட்சி தலைவி மீது நடத்தப்பட்ட தாக்குதல், கூலிப்படை மூலம் ஏவிவிடப்பட்ட கொலை முயற்சி உள்ளிட்ட எண்ணற்ற தொல்லைகள் விஷபானங்களாய் எரியப்பட்ட போதும் சற்றும் கலங்காமல் நாளைய இந்தியாவை வல்லரசாக்க வேண்டும் என்ற நன்னோக்கில் அனைத்தையும் ஏற்றார் புரட்சி தலைவி. கட்சிக்குள் நயவஞ்சக பேர்வழிகளை ஊடுருவச் செய்து குழப்பம் விளைவிக்க முயற்சித்த கொடுமதி படைத்த சுயநல பெருச்சாளியின் தீய எண்ணம் பலிக்கவில்லை. வேதனைகளையும் சோதனைகளையும் மனிதாபிமானமில்லாத எதிரிகள் கொடுத்த போதும் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அனைத்தையும் தாயுள்ளத்தோடு தாங்கினார். 1988ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளராக புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா நிர்வாகிகளாலும் தொண்டர்களாலும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இருவேறாக பிளவுபட்டிருந்த கட்சியை ஒரே குடையின் கீழ் கொண்டு வந்த புரட்சி தலைவி தமிழகத்தின் பட்டி தொட்டியெல்லாம் சூறாவளியாய் சுழன்று எம்ஜிஆர் விட்டுச் சென்ற அஇஅதிமுகவின் வேரில் நீரூற்றி இரட்டை இலையை புத்துணர்ச்சி பெறச் செய்தார். புரட்சி தலைவியின் விசால பார்வையின் தீட்சண்யம் தாங்காமல் தீயவர்கள் தடுமாறினார்கள். கழக கொடி நாடு முழுக்க கவின்மிகு அழகுடன் பட்டி தொட்டி எங்கும் பறந்தது. எதிர்கட்சிகள் ஒளிய இடம் தேடி பதுங்கி கிடந்தன. கழக தொண்டர்களின் உடல்களில் புது ரத்தம் பிரவாகம் எடுத்தது. இரவும் பகலும் போட்டி போட்டுக் கொண்டு மாறிக்கொண்டிருந்த போது கடமையே கண்ணாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி கட்டிலில் அமர்த்த வேண்டும் என்பதை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு கண் துஞ்சாது உழைத்த ஒப்புயர்வற்ற புரட்சி தலைவியின் ஒளிமுகத்தில் வெற்றி நர்த்தனமாடியது. எதிர்க்கட்சிகளின் எதிர்ப்புகளை தகர்த்து சதிகாரர்களின் சதிகளை முறியடித்து 1991ஆம் ஆண்டு புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்கள் தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றார்.
தொட்டில் குழந்தை திட்டத்தை தமிழகத்தில் முதலாக அறிமுகப்படுத்தி சிசு கொலைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து நாட்டிற்கே முன்னோடி முதலமைச்சராக திகழ்ந்தார். 2001ஆம் ஆண்டில் நாட்டிலேயே முதன்முறையாக பெண் கமாண்டோ படைகளை உருவாக்கி சாதனை படைத்தார். 2011ஆம் ஆண்டில் 3வது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்ற செல்வி ஜெயலலிதா அவர்கள் கல்வி புரட்சி, பசுமை புரட்சி, வெண்மை புரட்சி, நீல புரட்சி உள்ளிட்ட பல்வேறு புரட்சிகளை ஏற்படுத்தியுள்ளார். இது குறித்த விவரங்களை ஜெயலலிதா என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்துக்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் முதலமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். ஜெயலலிதாவின் புகழின் வெளிச்சம் தாங்காமல் பொறாமை கொண்ட தீய சக்திகள் பொய் வழக்குகளை புனைந்தன. 2001ஆம் ஆண்டில் நடைபெற்ற 12வது சட்டப்பேரவை தேர்தலில் நாடு போற்றும் நன்மணி புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அஇஅதிமுக கூட்டணி 196 இடங்களில் வெற்றி பெற்றது. இதில் 132 இடங்களில் அறுதி பெரும்பான்மையுடன் அஇஅதிமுக வெற்றி கொடி நாட்டியதால் மக்களின் ஏகோபித்த ஆதரவுடன் 2வது முறையாக புரட்சி தலைவி தமிழக முதலமைச்சர் ஆனார். பெண்களின் உயர்வில் அதிக அக்கறை கொண்ட புரட்சி தலைவி பெண்கள் நாட்டின் தூண்கள் என்பதை நிலைநாட்டும் வகையில் இந்தியாவிலேயே முதன்முறையாக பெண் போலீஸ் கமாண்டோ படையை உருவாக்கி புதிய சாதனை படைத்தார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மகளிருக்காக கொண்டு வந்த திட்டங்களை மேம்படுத்தி புதிய திட்டங்களை இணைத்து மங்கையரின் வாழ்வில் ஒளியேற்றினார். புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா தலைமையில் திருச்சியில் நடைபெற்ற மாபெரும் ஆர்ப்பாட்டம் ஒட்டுமொத்த இந்தியாவையே திரும்பி பார்க்க செய்தது. அலைக்கடலென மதுரையில் திரண்ட மக்கள் கூட்டம் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா 3வது முறையாக முதலமைச்சர் ஆவதற்கு வித்திட்டது. 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அஇஅதிமுக 150 இடங்களில் தனி பெரும்பான்மையுடன் அமோக வெற்றி பெற்றது. இதையடுத்து 3வது முறையாக செல்வி ஜெயலலிதா சாதனை திலகமாக நாடு போற்றும் தலைவியாக தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றார். புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா ஏழை மக்களின் ஏகோபித்த ஆதரவுடன் 3ஆம் முறையாக பொறுப்பேற்றதும் சிதறி கிடந்த சரளை கற்கள் தாரோடு சேர்ந்து தலைநிமிர்ந்த சாலைகளாகின. முடங்கி கிடந்த போக்குவரத்து துறை புரட்சி தலைவியின் முயற்சியில் முதன்மை நிலைக்கு உயர்ந்தன. சீரழிந்திருந்த சுற்றுலா தலங்கள் சீரும் சிறப்பும் பெற்றன. சிதிலப்பட்டு கிடந்த காவல்துறை சீரடைந்தது. அல்லவை தேய்ந்து நல்லவை நடக்கத் தொடங்கின. இரண்டாயிரத்து 14ஆம் ஆண்டு நடைபெற்ற 16வது நாடாளுமன்றத்திற்கான தேர்தலில் தமிழகத்தில் 37 இடங்களில் அஇஅதிமுக அமோக வெற்றி பெற்றதோடு உள்ளாட்சி தேர்தலிலும் பிரம்மாண்ட வெற்றியை குவித்தது. இதனால் தமிழகத்தில் எதிர்க்கட்சிகளே இல்லாத நிலை ஏற்பட்டது. தீயவர்கள் தொடுத்த பொய் வழக்குகள் அனைத்தையும் பொடி பொடியாக்கி வெற்றி வாகை சூடிய மக்களின் முதல்வர். இன்றைய மக்களின் முதல்வர் நிகழ்ச்சியில் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்கள் குழந்தை பருவம் முதல் இன்று வரை பல்வேறு தடைகளை தகர்த்தெறிந்து மக்களின் உள்ளங்களில் நீங்கா இடம்பெற்ற நிகழ்வுகளை பார்த்தோம். அடுத்த மக்களின் முதல்வர் நிகழ்ச்சியில் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களின் தலைமையிலான அஇஅதிமுக அரசின் முன்னோடி திட்டங்கள் குறித்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம். வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும்.